கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். இன்றைக்கி நம்ம வந்துங்க பிரியாணிக்கு போடக்கூடிய இந்த மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பட்டை 50 கிராம் எடுத்துக்குங்க. 3 பொருளை வச்சு சிம்பிளாக செய்ய போகிறோம். இதுதான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். ஏலக்காய் அதில் பாதி 25 கிராம் எடுத்துக்குங்க. ஏலக்காய் நல்ல ஏலக்காய் வாங்குங்க. இது வந்து கிலோ 2000 ரூபா வரும். சாதா ஏலக்காய் வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு அதோட இது வாசம் கம்மியாக தான் இருக்கும். கிராம்பு ஏலக்காயில் பாதி 13 கிராம். பட்டை 50 கிராம், ஏலக்காய் 25 கிராம், கிராம்பு அதில் பாதி 12.5 கிராம். 50, 25, 12 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா சூரிய ஒளி, அதாவது சன்லைட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் டு 20 நிமிஷம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நம்ம வானிலை வளர்க்கணும்னா கொஞ்சம் வாசம்லாம் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா பொடியாக கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துக்கணும். மிக்ஸியை அரைக்கும் போது அது ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறமா பாருங்கள். இந்த அளவுக்கு பொடி ஆயிடணும். 10 வரல அப்படிங்கும்போது நீங்கள் மறுபடியும் இன்னொருக்க போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக வரணும். இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைக்கும்போது அது ஒன்று சரியாக அரையும், ஒன்று சரியாக அரையாது. அந்த காரணத்துக்காக நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாக வச்சுக்கிறோம். இதை வந்து கடைசியில் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏலக்காய் 25 கிராம் எடுத்துருந்தோம், அதை பவுடராக அரைச்சிட்டோம். இப்போ வந்து பட்டை, இது நல்லா பெரிய பெரிய முழு பட்டையாக தான் இருந்ததுங்க. நம்ம அரைக்கிறக்கோசரம் நம்ம உடச்சி வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்துருக்குறோம். பட்டை வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு பல்ஸ்லேயும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போட்டு அரைக்கலாம். இல்லைன்னு நீங்கள் அப்படியே நல்ல மிக்ஸி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். ஸ்பீடு 1லே வச்சு அரைச்சிக்கோங்க. இது வெயிலில் காயாத இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வதன்னு இருக்கும்போது சரியாக அரைப்பட்டு பவுடராக வராது. அதனால நம்ம வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கிறோம். வறுக்கும்போது வானொலியில் உங்களுக்கு அந்த வாசம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இதுவும் பொடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நறுன்னு இந்த கண்டிஷன் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு சுற்றிடாதீங்க. அது சூடாச்சுனாலும் அந்த ஃப்ளேவர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கிராம்பு எவ்வளோ எடுத்துக்கிறோம்? பட்டை 50 கிராம், ஏலக்காய் 25 கிராம், அதில் பாதி, கிராம்பு ஏலக்காயில் பாதி 12.5 கிராம். கிராம்பு உங்களுக்கு அதிகமாக போட்டால் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அதனால நம்ம இதை கம்மி பண்ணிக்கிறோம். இந்த 3 ஐட்டம் தாங்க. இதை போட்டு நீங்கள் பிரியாணி மசாலா போட்டு பாருங்கள். இதில் ஒரு 1/2 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோ சூப்பராக மணமாக இருக்கும். இதையும் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அந்த வெயிலில் காய வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா இதாக இருக்கும். பாருங்கள், இதுவும் இப்படி இந்த நல்ல பவுடராக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு அந்த 2ஐயும் விட இது நல்ல வாசமாக இருக்கும். அந்த கேக் செய்யும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதில் கொஞ்சம் பிஞ்சு போடுவாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது கூடவே அந்த 2 அரைச்சி வச்சுருக்கணும் பார்த்தீங்களா, அதையும் போட்டு
பிளண்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம், அதுக்காக தான். ஏன்னா கையில் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ இது சுலபமாக கலந்து வராது. இது பாருங்க 3ம் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்குறோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு. இது 3யும் அதே மிக்சியில் பார்த்து சிந்தாமல் போடுங்க. ஏன்னா ஏலக்காயெல்லாம் இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு விற்கிது விலை. இது வந்து பட்டை அரைச்சி வச்ச பொடி, இதையும் உள்ளே சேர்த்திக்குங்க. மூணாவதாக கிராம்பு, அதுவும் அரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்திக்குங்க. இது 3யும் நல்லா பிளண்ட் பண்ணிடுங்க. பிளண்ட் மீன்ஸ் கொஞ்சம் பல்ஸ்லேயும் போட்டு எடுக்கலாம், இல்லை ஒரு இதில் போட்டு சுத்த விட்டு எடுத்துடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். இது அருமையான, நீங்கள் அரைக்கும் போதே பக்கத்து வீட்டிலேருந்து என்ன வாசம் ஏதோ வித்தியாசமாக வருதுன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு மணமாகவும் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் இந்த சூடு போகிற மாதிரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். ரொம்ப போட்டு இது பண்ணிடாதீங்க. அதோட ஈரத்தன்மை ஏதாச்சும் இதில் பட்டுக்கும் போது இந்த ஃபங்கஸ் பூச்சியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ரொம்ப ஹீட்டும் இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியும் படுத்தாமல் ஓரளவுக்கு அப்படியே உணர்த்துது. அப்படியே எடுத்து ஏர் கண்டெய்னரில் போட்டு டைட் பண்ணி வச்சுருங்க. இது நீங்கள் எத்தனை நாளைக்கு வச்சுருந்தாலும் கெடாது. ஒரு 3-4 மாதத்துக்கு பக்கம் வரும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, அப்படியே வெளியே வச்சுக்கலாம். சூரிய வெளிச்சம் படாமல் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இன்னொரு அடுத்த நல்ல சமையலை சந்திப்போம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.